பாண்டவர்களும் கௌரவர்களும் ஒன்றா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆசிரியரை பீஷ்மர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்குன்னு தேவையான கல்வியை கொடுக்கணும் இல்லையா? ஒரு நாள் இந்த பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க விளையாண்டுக்கிட்டு இருந்த பந்து ஒரு ஆழமான ஒரு குழியில் போயிட்டு விழுந்துருச்சு. இந்த பிள்ளைங்களால் அதை எடுக்கவே முடியலை. அப்போ அந்த வழியாக வந்த ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருந்த சாதாரண தர்பை புல்லை பறித்து அதை அப்படியே ஒன்று பின்னாடி ஒன்றா அவர் அம்பு மாதிரி செலுத்தி அதன் மூலமாக அவர் அந்த பந்தை எடுத்துடுறாரு. இதை பார்த்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு ஒரே ஆச்சரியம். பீஷ்மர்கிட்ட சொல்கிறாங்க. அவர் உடனே இவரை வர சொல்லி பார்க்குறாரு. இவர்கிட்ட பேசி பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருது குருகுலத்துக்கான அருமையான ஒரு ஆசிரியர் கிடச்சிட்டாரு அப்படி. அப்புறம் அந்த ஆசிரியர் அஸ்தினாபுரியிலேயே தங்கி பிள்ளைங்களுக்கான ஒரு நல்ல ஆசிரியராக இருக்கிறாரு. அவர் தான் துரோணாச்சாரியார். துரோணாச்சாரியாரை பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம்.